உங்களுக்கு தான் தாழ்த்தல் அழுத்தம் குறவு, லித்தியத்துக்காக குறவு, மக்னீசியம் எல்லாமே மைனஸ். ஒன்றை விட பெருசு தான், ஒன்றை விட சின்னதான் வரும் மைனஸ். ஒன்றை விட சின்னதுதான் எல்லாம் 2.1 2.4 அப்படிதான் பொதுவா. ஸோ உலோகம் பயன்படுத்தப்பட்டால் உலோகத்துக்கு தான் தாழ்த்தல் அழுத்தம் குறவு, ஆகவே ஒட்சியேற்றல் அழுத்தம் கூட. ஆகவே எது ஒட்சியேற்றல் அழுத்தம் கூடியதோ அதுதான் ஒட்சியேற்றப்படும். அப்ப இங்க இருக்கிற டெபினிஷன் முக்கியமான ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது என்ன, இங்க ஒட்சியேற்றல் அழுத்தம் கூடியது ஒட்சியேற்றப்படும். அவை இங்க உலோகம் பயன்படுத்தப்பட்டா கரைசல்ல இருக்கிற ஒரு இனம் ஒட்சியேற்ற அழுத்தம் உலோகத்தை விட கூடவாக இருக்கலாது, அல்லது தாழ்த்தல் அழுத்தம் உலோகத்தை விட குறைவாக இருக்கிற எங்கேயாவது கரைசல்ல இருக்கிற இனங்கள் இருக்கா? H+O வேற SO4 வேற ஏதாவது அயன்கள் இருக்குமா கரைசல்ல? உலோகத்தை விட தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சது இல்ல, உலோகங்கள் தான் மிகவும் தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சது. உலோகங்கள் தான் தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சதாக காணப்படும். உலோகங்கள் தான் தாழ்த்தம். அப்ப உலோகங்கள் தான் அனோட்டாக பயன்படும். சடத்துவ மூலகம் பயன்படுத்தப்பட்டால் உலோகம் கரையலுமா? உலோகம் இருக்கா? இல்ல. ஆகவே கரைசல் பற்றி கணக்கெடுக்கப்படும். இங்க சடத்துவத்துல கரைசலை தான் பார்ப்போம். ஏன்? உலோகம் இருந்தா தாழ்த்தல் அழுத்தம் குறைவுதான், ஆனா அது சடத்துவம் கரையாது, அது ஒட்சியேற்றப்படாது. அவை கரைசலில் ஒட்சியேற்றல் அழுத்தம் கூடியது என்ன செய்யப்படும்? ஒட்சியேற்றப்படும். ஆகவே கரைசலில் உள்ள ஒட்சியேற்ற அழுத்தம் கூடிய இனம் ஒட்சியேற்றப்படும். சரியா? கரைசலில் உள்ள ஒட்சியேற்ற இனம் கூடியது ஒட்சியேற்றப்படும். இங்க கத்தோட்டாக யார் பயன்படும்டா? கத்தோட்டாக யார் பயன்படும்டா? தாழ்த்தல் அழுத்தம் கூடியது என்ன செய்யும்? கத்தோட்டாக பயன்படும். அது எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டால் ரைட்டா? ரசத்துக்கு மட்டும் மாத்திர ரசம் கத்தோட்டாக பயன்படுத்தால் தாழ்த்தல் அழுத்தம் குறைந்தது கத்தோட்டு, மற்றைய எல்லா கத்தோட்டிற்கும் அது சடத்துவமோ சடத்துவம் இல்லையோ அல்லது சடத்துவம் எது பயன்படுத்தப்பட்டாதுங்க, அது இரும்பு அல்லது செப்பு அல்லது பிளாட்டினம் அல்லது காரியம் எது ரசத்தை தவிர என்ன கத்தோட்டு பயன்படுத்தப்பட்டாலும் என்ன நிபந்தனை? தாழ்த்தல் அழுத்தம் கூடியது கத்தோட்டு. இவ்வளவுடா, இதான் அடிப்படை. திரும்பி சொல்றேன், மின் பகுப்புல அனோட்டியது ஒட்சியேற்ற அழுத்தம் கூடியது. அது உலோகமா இருந்தா உலோகத்து தான் எப்போ ஒட்சியேற்ற அழுத்தம் கூடியது, அப்போ உலோகம் தான் வரும். பொதுவா நிக்கல் உருக்கு எல்லாம் சிலது வராது. ஆனால் பொதுவாக அவங்களுக்கு தரக்கூடியது நீங்க அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுதான் இல வெள்ள காணும். சடத்துவம்டா கரைசல்ல இருந்து ஒட்சியேற்ற அழுத்தம் கூடியதை பார்க்க போறோம். கத்தோட்டுண்டா ரசம் பயன்படுத்தப்பட்ட தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சது, அது உங்களுக்கு கேட்க போறதுங்க இல்லை, முதல் இருந்தது, ஆனா அது பெருசா கேட்க மாட்டாங்க. ஸோ பொதுவாக உங்களுக்கு தெரிய வேண்டியது தாழ்த்தல் அழுத்தம் கூடியது என்ன? கத்தோட்டு. தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சது அனோட்டு அல்லது ஒட்சியேற்ற அழுத்தம் கூடியது அனோட்டு. உலோகம் இருந்தா உலோகம், இல்லாட்டி கரைசல். சரியா? இதில் எடுங்க.